மகளே, மருமகளே, சொல்லுங்க அத்தை. கீரை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நானு. அப்படி என்ன கீரை வாங்குனீங்க? இங்க பாரு, சின்ன கீரை இப்படிதான் இருக்கும் இந்த கீரை. இதை வந்து எப்படி செய்யறது சொல்லுவாங்க. துவரம் பருப்பு இருக்குதுல்ல, துவரம் பருப்பு, அதை நல்லா வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோ. துவரம் பருப்பு வேக வச்சு, ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, அளவா தான் இருக்கணும் தண்ணி. வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இந்த கீரையை வந்து தனித்தனியே இப்படி 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 கிள்ளி வச்சுக்கோ. இப்படி 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 கிள்ளி வச்சுக்கோ. சுத்தமா கழுவி எடுத்துரு. அகலமான சட்டையில் தான் இதை கழுவணும், மண் இருக்கும். சுத்தமா கழுவி அக்காட்டு எடுத்துட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான், ஒரே சின்ன தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு அந்த வேக வச்ச துவரம் பருப்பு எடுத்து ஊற்றி அதுக்கு மேலே இந்த கழுவி வச்ச கீரை எடுத்து உள்ளே வச்சு அந்த பருப்புக்குள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு நல்லா கடைஞ்சி சுட சுட சோறு வச்சு அதுக்கு ஒரு சுக்குட்டிக்கீரை பொரியலும் வச்சுக்கோ கூட. சுட சுட சோறாக்கி அந்த சோத்துக்குள்ள ஊற்றி சாப்பிட்டா என்ன அருமையா இருக்குன்னு தெரியுமா? சோறுனா போதுமே, நீங்க எங்க இருந்தா ஓடி வருவீங்களோ போங்க.